இது வந்து ஒரு மகன் அப்பாவுக்கு போட்டோ திறந்து வைக்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகருக்கு படத்திறப்பு கிடையாது. அப்பா இறந்துட்டாருன்னா அப்பாவோட வந்து படத்தை வந்து மகன் திறந்து வைக்கின்ற ஒரு உறவு தான் எனக்கும் புரட்சி கலைஞர்களுக்குமான உறவு. நாங்கள் ஒரு சாதாரண இயக்குனரும் நடிகர் அது மாதிரி எங்களுடைய பழக்கம் இல்லை. அவர் உச்சத்தில் வந்த அப்புறம் கூட, அதாவது வந்து 94வது படம் என்னுடைய படம் புலன் விசாரணை. 94வது படம் வரைக்கும் அவர் வீட்டில் படுத்துவது இல்லை. எங்களோட வந்து அந்த ராவுத்தர் ராஜாபாதர் தெருவில் அந்த மேடை இது போல் ஒரு பெரிய பெட்டு, அந்த பெட்டில் குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த 20 பேரில் ஒருத்தர் தான் விஜயகாந்த். 94 படம் வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் இன்னைக்கும் எங்களோட படுத்துருக்கலாம். வந்து கல்யாணம் ஆயிட்டதால தான் வந்து அது கூட வந்து இங்கேருந்து 12 மணிக்கு கிளம்பு வர வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணினே இருப்பாங்க, சார் கிளம்பிட்டாரான்னு. அப்போ வந்து ராவுத்தெல்லாம் சொன்னோடே போடா, அப்புறம் உன் பொண்டாடி எங்களை திட்ட போற போடா இங்கிருந்து சொன்னாதான் போவார். அந்த அளவுக்கு நட்புக்கும் சக மனிதர்களுக்கும் நிறைய நேசிக்கக்கூடிய மிக உன்னதமான மனிதர். அவ்வளவுதான். இன்னைக்கு நாங்களாம் மேடையில் இருக்கோம்னா அவர் தான் முக்கிய காரணம்ல அவர் தான் மூல காரணம். திறமையை வந்து சாதாரணமாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஒருத்தரை நம்பிட்டார்னா அது படம் பண்ணுறான் பண்ணல மற்றவங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் படம் பண்ணாருன்னா அது வந்து என்ன சொல்றது, கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். எவன் எப்போ நம்மளை தள்ளி விடுவானே தெரியாது. அந்த படத்தில் முடிவு வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. புது டைரக்டர் நான் சொல்றது, புது டைரக்டர்னா வரவும் போகிறவங்களும் அட்வைஸ் பண்ணுவான். வந்தோடனே சார் இந்த ஷார்ட்டை இப்படி எடுத்தால் நல்லா இருக்குன்னுவான். உங்களுக்கு மேக்கப் மேன் சொல்வார், சார் அந்த சீன் ஒன்றும் சரியாக வரலையே சார். இது மாதிரி இதுக்கெல்லாம் பயந்து தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட போயிட்டா யார் எதை சொன்னாலும் டேய் போடா, அவன் இந்த கதை என்னன்னு உனக்கு தெரியுமா, இந்த சீன் என்னன்னு எனக்கு தெரியுமா, இன்னை வரைக்கும் தெரியாது. இப்போ வந்தவொடனே அவன் என்ன சீன் சொன்னா நம்ம நடிக்கிறோம். ஆனால் அவனுக்கு இது என்ன கதைன்னு ஒரு வருஷமா தெரியும். ஒரு வருஷமா இந்த கதையை அவன் உருட்டிக்கிட்டே இருக்கான்டா. அதனால நம்மளோட அவன் சிறப்பாக பண்ணுவான். நீ போய் அதில் தலையிடாது, நல்லது கெட்டது அவனோட போட்டு அது மாதிரி சொல்றவன் அங்கேயே கட் பண்ணிடுவார். அப்புறம் நம்ம கிட்ட வருவார், செல்வமணி யூகோ பிடிச்சி அலையாத, ஒரு யாராவது சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா எடுத்துக்கோ. ஏன்னா படம் ஓடிச்சுன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எவனும் சொல்ல போறது இல்லை, டைரக்டருக்கு தான் வேல்யூ. இப்போ ஏற்கனவே எனக்கு 9 படம் ஓடல, இந்த படம் ஓடலன்னா 10வது படம். ஆனால் இன்னும் எனக்கு 5 படம் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு படம் ஓடிடும். ஆனால் உனக்கு இதான் முதல் படம், ஓடனா அடுத்த படம், இல்லைன்னா இதான் உனக்கு கடைசி படம். அதனால யூகோ வச்சுட்டு நீ வந்து நல்ல விஷயங்களை அவாய்ட் பண்ணாத. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அங்கே கோல் சொல்றவனையும் கட் பண்ணிடுவார். இங்க தலைகண கொஞ்சம் இருந்துன்னா இங்கேயும் ஒரு குட்டி உன்னை சமநிலை கொண்டு வர்றாரு. இந்த நிலைமை இருக்கு இல்லையா, அதனாலதான் அவரால் 54 பேரை டைரக்டர் ஆக முடியுது. அது மாதிரி 45 பேரை தயாரிப்பாளர் இருக்க முடியும். இப்போ உண்மையில செந்தில்நாதன் கூட ஒரு நான் நன்றி சொல்லணும். அவர் படம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் படம் பண்ண ஸ்டேஜில் இருக்கேன். ஒரு கட்டத்தில் வந்து ராவுத்தர் சொன்னார், தம்பி ஒன்று காலுக்கு ஒரு ஓடுனா நம்ம படம் எடுக்கலாம், இல்லைன்னா இங்கேயே கட்டி. நல்ல வேலையை அண்ணன் காப்பாத்தினாரு. அந்த படம் ஓடினதால அடுத்து பாட்டுக்கு ஒரு தலைவன் நடக்கும்போது என் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஒருவேளை பாட்டுக்கு ஒரு தலைவன் மாதிரி கொஞ்சம் சுபாரா இருந்திருந்தா என் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதனால வந்து தெரியாம வந்து செந்தில்நாதன் வந்து என்னோட வாழ்க்கைக்கு ஒரு தடை இல்லாம வந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு செந்தில்நாதன் ஒரு காரணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.